வணக்கம் ஐயா. இந்த TN24 மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். திரௌபதி 2 அப்படிங்கிறது நான் எழுதின ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். நான் எழுதின புத்தகம் என்னன்னா திரௌபதி 1 படம் எடுத்தாரு. அந்த திரௌபதி 1 படத்தை வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இதை கொண்டு வர்றாரு. தொடர்ச்சியாக கொண்டு வரும்போது இன்னைக்கு வக்ஃப் வாரியத்தில் வந்து ஒரு இந்து கோயில்கள்லாம் இருக்கிறது, இந்த பிரச்சனையை முன் வச்சு அங்கிருந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி கொண்டு வராரு. இவர் எந்த ஜாதி அடையாளத்தையும் படத்துல காட்டவே இல்லை. அந்த இன்வேஷனால என்ன நடந்தது? அந்த அலாவுதீன் இன்வேஷன் தான் பெரிய பிரச்சனை. இப்ப இந்த மாலிக் காஃபர் என்ன செய்யறான்னா, இவர் வந்து ஏராளமான செல்வங்களை பறிச்சதோட மட்டும் இல்லாம 3ஆம் வளாகனுடைய மகனான வீர விருப்பாட்சனை, அந்த சிறுவனை பிணை கைதியா பிடிச்சு இது டெல்லிக்கு அனுப்பி வச்சிடலாம். சோ வல்லாள மகாராஜாக்கு என்ன பிரச்சனைனா, மாலிக் காஃபூர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறாரு. அதுக்கு பிறகு ஒரு மதுரைக்கு அழைச்சிட்டு போய் அவரை உயிரோடு கொன்று அந்த உயிரற்ற உடலுக்குள்ளே வந்து வைக்கோலை திணிச்சு மதுரை கோட்டையில மாட்டி வச்சாங்க அப்படின்ற செய்தியை இவான் படுவதா என்ற வந்து மொரோக்கோ நாட்டு பயணி பதவி செய்யறாரு. ஹொய்சால மன்னர்கள் தான் வந்து காடவராயர்களை போரிட்டு சோழனை மீண்டும் அரியணையில் அமர்த்துறாங்க. அதனால சோழ ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபித்தவர்கள் வல்லாள மகாராஜா வந்து போர்ல இருக்கிறார் இல்லையா, அவர் சாகரத்துக்கு முன்னால அண்ணாமலையருக்கு ஓலை ஒன்று எழுதுறாரு. அந்த ஓலை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு தை மாசத்திலும் காடவராயர், கச்சிராயர், சம்புவராயர், இதே போல வந்து வானாதிராயர், இது மாதிரி நிறைய குறுநில மன்னர் குலங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவுல தான் சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி பேரரசுகள் ஆண்டிருக்காங்க. கடந்த 700 ஆண்டுகால தமிழக வரலாற்றுடைய ஒரு சுருக்கத்தை ஒரு ஜூஸா ஒரு டம்ளர்ல திரௌபதி 2 திரைப்படம் கொடுத்திருக்குது. இன்னைக்கு வந்து வன்னியர் மக்கள் வந்து வன்னியர் புராணம் என்ன சொல்லுது, நாங்க வந்து சம்பு மகரிஷி யாகத்தில் இருந்து தோன்றவங்கன்னு அவங்க புராணம் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வன்னியர் புராணம் கூத்து நடத்துறாங்க. வன்னியர் புராணம் கூத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹொய்சாலருடைய சின்னம் என்ன இருக்கும்னா, ஒரு வீரன் புலியை வதம் செய்யும் சிற்பம் தான் ஹொய்சாலருடைய சின்னமா இருக்கு. இன்னொரு சின்னம் 2 தலை கொண்ட கண்டபேரண்ட பறவை 2 வச்சிருக்காங்க. காடவராயன் கோப்பரஞ்சங்கன் சொக்கப்பல்லவன்னு தன்னை சொல்லிக்கிறான். தன்னுடைய வாய்க்குள்ள போற வன்னியர் மணாளன் அப்படின்னு வந்து 3ஆம் ராஜராஜன் சொல்றான். நான் சொல்றது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தமிழ் பேசுற தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சோழர்களை தமிழர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் நடந்துட்டு வருது. ஆனால் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட அண்ணல் கண்டர் அவர்கள் இருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர் அவர்களோட தான் இன்னைக்கு நம்மளோட உரையாடல் இருக்க போது. இன்னைக்கு திரௌபதி 2 இந்த திரைப்படத்தின் மீது இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் அந்த திரைப்படத்தை சுத்தி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் வந்து எப்படி மேனிப்புலேட்டிவா கொண்டு போறதுன்றத நம்ம வந்து நிறைய பாலிவுட்லயும் சரி, கோலிவுட்லயும் சரி, கன்னடா பிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு பிலிம், எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் ஹிஸ்டரி அப்படின்றத ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த மாதிரி வந்து திரௌபதி 2 அப்படின்ற இந்த திரைப்படத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் முதல்ல என்னன்றதை புரிஞ்சுப்போம். அது என்ன மாதிரியான சித்தரிப்புல இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். முதல்ல உங்களோட பார்வை. வணக்கம் ஐயா. இந்த TN24 மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். திரௌபதி 2 அப்படிங்கிறது நான் எழுதின ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். நான் எழுதின புத்தகம் என்னன்னா, திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜா வரலாறு அப்படிங்கிற பேர்ல 2023ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தேன். அந்த புத்தகம் வந்து வரைக்கும் 3 பதிப்புகள் அச்சாயிருக்கு. பல பேர் அதை படிச்சிருக்காங்க. ஆனா தம்பி திரு மோகன் சத்ரியன் அவருடைய மனசுல இதை தைச்சு ஒரு திரைப்படமா வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. இப்போ தமிழ்ல வந்து நிறைய இந்த ஒரு மன்னர் காலத்து படங்கள் வந்திருக்கு. இப்ப சமீபத்துல வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 வந்திருக்கு. அப்புறம் அந்த RRR படம் தமிழ்ல டப்பிங் வந்திருக்கு. இதெல்லாமே கற்பனை செய்திகள். பொன்னியின் செல்வன் கூட சோழர்களுடைய வரலாறு வச்சு நிறைய புனைவுகள் தான். ஆனா இந்த தமிழ் திரைப்படத்திலேயே இப்படி முன்ன வந்து கப்பலுடைய தமிழன், அப்புறம் மற்ற படங்கள்ல வந்த மாதிரி இப்போ உண்மை வரலாற்றை அடிப்படையாக வைத்து
அப்புறம் அதை நிகழ்காலத்தோட சம்மந்தப்படுத்தி சில புனைவுகளை மட்டும் வச்சு வெளிவந்திருக்க திரைப்படம் திரௌபதி 2 திரைப்படம். உண்மையில தமிழ் சினிமாவில் இவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயங்களை யாருமே பேச மாட்டாங்க. அதை தம்பி மோகன் அழகா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு வரலாறுனாலே பொதுவாக எல்லா மக்கள் எதோடு நிறுத்திக்கிறாங்க, சேர சோழ பாண்டியர்கள் தான் மக்களுக்கு தெரிகிறாங்க. இந்த சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறது ஒரு கோட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோட்டையை தாங்கி நிற்கக்கூடிய வைரமணி தூண்களாக விளங்கியவர்கள் குறுநில மன்னர்கள் தான். அந்த குறுநில மன்னர்கள் யாருன்னா காடவராயர், கச்சிராயர், சம்புவராயர், இதே போல வானாதிராயர், இது மாதிரி நிறைய குறுநில மன்னர் குலங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவுல தான் சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி பேரரசர்கள் ஆண்டிருக்காங்க. அதுல இந்த திரைப்படம் குறிப்பா யார சொல்லுதுன்னா, திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஹொய்சால பேரரசன் 3ஆம் வல்லாளனுடைய வரலாற்றை சொல்லக்கூடியதான் இந்த திரைப்படமா இருக்கு. இந்த திரைப்படத்துல ஒரு இது யார் யாருடைய வரலாறு பேசுதுன்னா, 3ஆம் வல்லாளனுடைய வரலாறு பேசுது, காடவராயர்களுடைய வரலாறு பேசுது, அப்புறம் சம்புவராயர்களுடைய வரலாறு பேசுது, முழுக்க பேசுது. இது மட்டும் அல்லாமல் இங்க வடக்கு, அதாவது வெளிநாட்டில இருந்து படையெடுத்து அப்புறம் டெல்லிக்கு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை பிடித்த அந்நியர்களுடைய கொடூரங்களை பத்தி இது பேசுது. குறிப்பா மதுரை சுல்தான்கள் என்று சொல்லப்படக்கூடிய வரலாறு அறிந்திராத அளவுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அநீதிகளை இழைத்த அந்த மதுரை சுல்தான்களுடைய வரலாறுகளை பேசுது. இப்போ இதுல என்னென்ன கேள்விகள் வரும்னா, முதல் கேள்வி இந்த ஹொய்சாலர் அப்படின்ற அரச வம்சம் தமிழ்ல பொதுமக்கள் அதிகம் அறிந்திராத பெயர். இந்த ஹொய்சாலர்கள்ல மக்களுக்கு யாருக்கு இந்த மன்னர்ல வல்லாள மகாராஜா பத்தி மட்டும் தெரியும்னா, திருவண்ணாமலை பகுதி மக்களுக்கு மட்டும் வல்லாள மகாராஜா பத்தி தெரியும். ஏன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில்ல ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்தை 3ஆம் வல்லாள மகாராஜா கட்டியிருக்காரு. அப்புறம் வல்லாள மகாராஜா இறந்ததுக்கு பிறகு அவருக்கு சிவபெருமானை மகனா பிறந்து திதிகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் நடந்து வருது. அதாவது திருவண்ணாமலையில் இருக்க பாமர மக்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி சம்புவராயர் வரலாறு வரலாறு படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். காடவராயர் வரலாறும் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுமக்கள் அறிந்திராத வரலாறுகளை இது மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள் ஒருவரான அந்த கோச்சங்க சோழனுடைய ஒரு வரலாற்றிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இதுல சொல்லியிருக்காரு. இன்னும் ஏராளமான வரலாறுகளை நான் பேச இதுல சொல்றேன், நானே சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஸோ இவ்வளவு வரலாறுகள் சரியாக சொல்ல போனால் கடந்த 700 ஆண்டுகால தமிழக வரலாற்றுடைய ஒரு சுருக்கத்தை ஒரு ஜூஸா ஒரு டம்ளர்ல திரௌபதி 2 திரைப்படம் கொடுத்திருக்குது. நான் சவால் விட்டு சொல்லுவேன், இப்படி உண்மை வரலாற்றை கடந்த 50 ஆண்டுகளில் பேசிய ஒரே தமிழ் படம் என்பது திரௌபதி 2 தான். வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள் எப்பவுமே நம்ம ஒரு திரைப்படமா பார்க்கும்போது எனக்கு பர்சனலாவே ஒரு பிரமிப்பு இருக்கும். ஒரு காலத்துல எப்படி எல்லாம் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு நம்ம ஒரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொற்காலம், ஹிஸ்டாரிக்கலி ரெஃபர்ட் அஸ் பொற்காலம்னு சொல்லக்கூடிய சேரன், சோழன், பாண்டியன், இந்த 3 முக்கிய அரசர்களுக்கு மத்தியில ஹொய்சால பேரரசு 3ஆம் வல்லாளர் அவர்கள் எங்க பிளேஸ் ஆகிறாரு, முதல்ல அவருடைய பேக்டிராப்ன்றது எந்த நூற்றாண்டு காலத்துல ஆரம்பிக்குது? அதாவது இந்த ஹொய்சாலருடைய வரலாற்றை நம்ம புறநானூற்றுல இருந்தே பார்க்க முடியும். இவங்களை வேலிர்னு சொல்றாங்க. வேலிர் அப்படின்னா வேலிற்கு பல்வேறு பொருள்கள் சொன்னா கூட வேலியோட உண்மையான பொருள் என்னன்னா வேள்வி தீயிலிருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறது தான் வேலிர். இப்ப அரச மரபு எல்லாமே தமிழ்நாட்டு அரச மரபுகள், இந்தியா முழுக்கவே அரச மரபுன்றவங்க அவங்க 3 குலங்களை சொல்லிக்கிறாங்க. சூரிய குலம், அக்னி குலம், சந்திரகுலம் அப்படிங்கிறத அவங்க கல்வெட்டுகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான புராணங்களும் அதுதான். ராஜேந்திர சோழனுடைய கன்னியாகுமரி கல்வெட்டு தன்னை ராமர் வழியில வந்தவங்கன்னு அந்த கன்னியாகுமரி கல்வெட்டு பதிவு பண்ணுது. அவங்க தங்களை சூரிய குலமா சொல்லிக்கிறாங்க. அதே போல பாண்டியர்கள் தங்களை சந்திரகுலமா கல்வெட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சேரர்கள் தங்களை அக்னி குலமா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 3 குலங்களுக்குமே மூலம் அக்னி தான். ஸோ இந்த வரலாற்று ரீதியாகவும் புராண ரீதியாகவும் ஒரு குடி தான் அரசர், தான் சத்திரியர்னு கிளைம் பண்ணணும்னா இந்த 3ல ஒண்ணு வரணும். பொதுவாகவே இவங்க எல்லாமே அக்னியிலிருந்து தோன்றியவர்களாகத்தான் இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மதுரை ஆட்சி சார்ந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, தடாதகை பிராட்டியாரே அக்னியிலிருந்து தோன்றினாதான் அந்த புராணம் சொல்லுது. கோயிலையும் அந்த சிற்பம் தான் இருக்கு. இப்போ ஹொய்சாலர்கள் எங்க புறநானூர்ல இடம் பெறாங்கன்னா, புறநானூற்றோட 201வது பாடல்ல இருங்கோவேல்னு ஒரு மன்னனை பத்தி கபிலர் பாடுறாரு. அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, நான் அந்தணன், நீ வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன்,
உன்னுடைய முன்னோர்கள் 49 தலைமுறையாக துவாரகையை ஆண்டவர்கள், நீ அவர்களுடைய வழியில வந்தவன், நீ வந்து புலிக்கடி மால் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 201வது பாடலுக்கு உவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் உரை எழுதியிருக்காரு. அந்த வடபால் முனிவன் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கு இல்லையா, இந்த ஏகாம்பரநாதரை புகழ்ந்து இரட்டை புலவர்களாலே ஏகாம்பரநாதர் உலான்னு ஒரு நூல் செய்யப்பட்டது. அந்த நூலையும் விஸ்வபுராண சாரம் என்ற நூலையும் மையமா வச்சு இந்த வடபால் முனிவன் என்பவன் சம்பு முனிவனை குறிப்பதாகலாம் அப்படின்னு உவே சாமிநாத ஐயர் பதிவு செஞ்சிருக்காரு. உவே சாமிநாத ஐயர் பதிவு செய்த உரையை வந்து அவை துரைசாமி பிள்ளை மேற்கோள் காட்டுறார். அப்ப இந்த வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு வந்து வன்னியர் மக்கள் வந்து வன்னியர் புராணம் என்ன சொல்லுது, நாங்க வந்து சம்பு மகரிஷி யாகத்தில் இருந்து தோன்றவங்கன்னு அவங்க புராணம் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வன்னியர் புராணம் கூத்து நடத்துறாங்க. வன்னியர் புராண கூத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டில் நவ் அவங்க வந்து நெருப்புல உதிச்சு அவங்க வெளியே வரக்கூடிய அந்த விஷயத்த இன்னமும் பண்றாங்க. புறநானூற்றுல சொல்லப்படுற விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அந்த புறநானூற்றில் சொல்லப்படுகிற அந்த புலிக்கடி மால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு வீரன் வந்து புலியை வதம் செய்யறான் தான். ஹொய்சாலருடைய சின்னம் என்ன இருக்கும்னா, ஒரு வீரன் புலியை வதம் செய்யும் சிற்பம் தான் ஹொய்சாலருடைய சின்னமா இருக்கு. இன்னொரு சின்னம் 2 தலை கொண்ட கண்டபேரண்ட பறவை ரெண்டையும் வச்சிருக்காங்க. ஹொய்சாலருடைய கல்வெட்டுகள்ல இந்த வந்து புலியை ஒரு வீரன் வதம் செய்யக்கூடிய அந்த செய்தி கல்வெட்டில் இடம்பெறுது. எனவே இவர்கள் வந்து புறநானூற்றின் வாயிலாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளின் வாயிலாகவும் பிறகு கிடைக்கக்கூடிய பிற இலக்கியங்கள் வாயிலாகவும் இவர்கள் வேளிர் எனப்படக்கூடிய தமிழ் குடியை சேர்ந்தவர்கள் என்பதும், இவர்கள் சோழர்களோடும் பாண்டியர்களோடும் நெருங்கிய திருமண உறவில் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. இவர்கள் கர்நாடகத்திலிருந்து ஆட்சி செய்தாலும் இவர்கள் அடிப்படையில் தமிழர்கள். சோ இதுதான் ஹொய்சால மன்னர்கள் வந்து தமிழர்களோட வந்து மிக நெருங்கிய தொடர்புகளா இருந்திருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா 3ஆம் ராஜராஜனை வந்து காடவராயன் கோப்பரஞ்சிங்கன் அன்னமங்கலத்திலையும் சேந்தமங்கலத்திலையும் சிறை வைத்த போது ஹொய்சால மன்னர்கள் தான் வந்து காடவராயர்களை போரிட்டு சோழனை மீண்டும் அரியணையில் அமர்த்துறாங்க. அதனால சோழ ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபித்தவர்கள் அப்படின்ற ஒரு மெய்கீர்த்தியை அவங்க போட்டுக்கிறாங்க. அவங்க அடிப்படையில் தமிழர்கள். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்பெசிபிக்கான ஒரு ரீஜன் மாதிரி நம்ம பிரிச்சுப்போமே, வட தமிழகம் தென் தமிழகம். தென் தமிழகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மன்னர்களுடைய அதாவது அவங்களுடைய புலமை, அவங்களுடைய ஆட்சி செய்யும் திறன், அவங்க கட்டி வச்ச கோபுரங்கள், கல்வெட்டுகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தென் தமிழகம்லயும் எக்கச்சக்கம் ஏராளமான விஷயங்கள் இருந்துமே இன்று வெளிவராத காரணத்தின் நமக்கு அறிஞ்ச இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து ரொம்ப ஒரு சில இடங்கள் தான் ஞாபகம் வரும். சோ அப்படி இந்த 3ஆம் வல்லாளர் கட்டின விஷயங்கள், அவரோட புலமை, அவரோட ஆட்சி காலம்ன்றது எப்படிப்பட்ட ஒரு காலமா அமைந்தது? அதாவது 3ஆம் வல்லாளனுடைய ஆட்சி காலம் வந்து தமிழகத்துல வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டம். இப்போ ஒரு மன்னர் நிறைய கோயில்கள் கட்டணும், மன்னர்களுக்காக இலக்கியங்கள்லாம் நிறைய படைக்கணும்னா அதுக்கான கால சூழல் தேவை. வல்லாள மகாராஜா 1292ஆம் ஆண்டு, கிபி 1292ஆம் ஆண்டு அவருக்கு முடிசூட்டப்பட்டது. கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி அவருக்கு முடிசூட்டப்படுது. வல்லாள மகாராஜா இங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன சூழல் அப்படின்னா, டெல்லியில அலாவுதீன் கில்ஜி தலைமையிலான ஆட்சி நடக்குது. அப்போ அங்க இருந்த முகலாய மன்னர்கள் வந்து தென்னிந்தியா மீது முதல்ல கண்ணு வைக்கிறது அலாவுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, அப்போ வந்து துவார சமுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு ஹொய்சாலர்கள் ஆட்சி செய்யறாங்க. துவார சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருந்த நாடு தேவகிரி. அவங்க தேவகிரியை முதல்ல பிடிச்சிக்கிறாங்க. தேவகிரியை முதல்ல பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து துவார சமுத்திரத்தை பிடிக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து 3 முறை வந்து தமிழ்நாட்டை சூறையாடுறாங்க. இப்படியான காலகட்டத்தில் சுமார் 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த 3ஆம் வல்லாளன் தன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும் பகுதியை போர்லயே செலவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார். ஆனாலும் திருவண்ணாமலையில ஒரு அண்ணாமலையாருக்கு கோபுரம் கட்டியிருக்காரு. அந்த கோபுரத்துல வந்து வல்லாள மகாராஜுடைய சிலை இருக்குது. ஹொய்சாலர்கள் கட்டின ஆலயங்கள் வந்து இப்பவும் வந்து திருச்சி கண்ணனூர்ல வந்து போசலேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இன்னும் கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளில் அவங்க கட்டின கோயில்கள் ஏராளமான கோயில்கள் இருக்குது. குறிப்பா வந்து கர்நாடக மாநிலம் ஹலபேடு போன்ற பகுதிகளில் அவர்கள் கட்டியிருக்கிற ஆலயங்கள் கலை பொக்கிஷங்கள். ஒரு சின்ன வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ல ஒரு சிற்பம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்கவே குறிப்பா வந்து திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு திருவண்ணாமலையிலிருந்து நம்ம போற வழியில கிருஷ்ணகிரி, ஓசூர், இன்னும் தென்பகுதியின் பல இடங்கள்ல கூட அவருடைய கல்வெட்டு கிடைக்குது. ஸோ அவங்க ஏராளமான ஆலயங்கள் கட்டி திருப்பணிகளை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல குறிப்பா 3ஆம் வல்லாளன் ஆட்சி செய்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான காலகட்டம்.
ஆமா, உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் அதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். கண்டிப்பா. இந்த கொடுமையான காலம்ன்றது எதை மீன் பண்றீங்க? மக்களுக்கு வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி கொடுக்கப்பட்டதா, இல்ல மக்கள் வந்து பசி பட்னி பஞ்சம் இந்த மாதிரியான விஷயத்துல தவித்தார்களா, இல்ல மக்களுக்கு வந்து வேற ஒரு, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அலாவுதீன் கில்ஜி அவர்களோட இன்வேஷன்ன்றது சொல்றோம், அந்த இன்வேஷன்னால என்ன நடந்தது? அந்த அலாவுதீன் கில்ஜி இன்வேஷன் தான் பெரிய பிரச்சனை. அதாவது அது வரைக்கும் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு முன்னால வந்து அங்க இருந்த முகலாய மன்னர்கள் தென்னிந்தியாவில் ஊடுருவல. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து குலசேகர பாண்டியன் வந்து அந்த அரபு நாட்டு வியாபாரிகள் குதிரை வாங்கினதோ, அதுல சில பேர் அந்த அந்த இஸ்லாமிய பெரிய மனிதர்கள் சில பேரை வந்து அவர் வந்து தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வச்சிருந்தோம். அந்த மாதிரி நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்குது. மற்றபடி இன்வேஷன் ஒண்ணு இல்லை. அலாவுதீன் கில்ஜி தான் முதல்ல இந்த இன்வேஷன் ஸ்டார்ட் பண்றான். அதை வந்து நீலகண்ட சாஸ்திரி ரொம்ப அது சுவாரஸ்யமா சொல்றாரு. அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து, கில்ஜிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்தோட பேரு. அங்கிருந்து வந்து அவங்க வட இந்தியாவை பிடிச்சிக்கிறாங்க. அங்க வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றான், ஒரு மாகாணத்துடைய சின்ன ஆளுநராக இருக்கான். அவன் தன்னுடைய மாமனாரை ஏமாத்தி இங்க வந்து தேவகிரி தன்னுடைய ஒரு படைகளை கூட்டு வந்து முதல்ல தேவகிரி பிடிச்சிக்கிறான். தேவகிரி பிடிச்சதுக்கு பிறகுதான் வந்து அவனுக்கு படிப்படியா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அப்போ தமிழ்நாட்டுல இன்னொரு சிக்கலான நிலைமை வந்து பாண்டிய மன்னர்களுடைய வாரிசு சண்டை வருது. சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் அண்ணன் தம்பி, இவங்களுக்குள்ள யார் ஆட்சியை பிடிக்கிறதுன்னு தகராறு. அப்போ வல்லாள மகாராஜாக்கு நம்ம பேசுற மூன்றாம் வல்லாளனுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஹொய்சாளர்களுக்கு சொந்தமான கோட்டையாக இன்றைக்கு திருச்சி சமயபுரம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணனூர் கோட்டை ஹொய்சாளர்களுக்கு சொந்தமான கோட்டையா இருக்கு. அந்த கோட்டை ஒரு காலத்துல வல்லாளனுக்கு சில தலைமுறைகளுக்கு முன்னால பாண்டியர்கள் பிடிச்சுக்கிறாங்க. அப்போ பாண்டியர்கள் பிடிச்சிட்டதுனால அந்த வல்லாள மகாராஜாவுக்கு தன்னுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த கோட்டையை மீண்டும் கைப்பற்றுவதே அவருடைய வாழ்நாள் லட்சியமா இருக்கு. அதனால என்ன செய்யறாரு, இந்த பாண்டியர் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பேருமே உதவி கேட்கிறாங்க. அப்போ வந்து வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு போரில் உதவி செய்தால் உனக்கு வந்து நீங்க உன்னோட முன்னோர்களால் தவற விடப்பட்ட கண்ணனூர் கோட்டை உனக்கே கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்களுடைய சண்டையில யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்வதற்காக தமிழ்நாட்டுல வல்லாள மகாராஜா முகாமிட்டு இருக்காரு. இந்த செய்தி தேவகிரி மூலமா அலாவுதீன் கில்ஜிக்கு கிடைச்சு, அலாவுதீன் கில்ஜியோட தளபதி மாலிக் காஃபூர் வல்லாள மகாராஜாவும் அவருடைய படைகளும் இல்லாத நேரத்துல அந்த துவாரசமத்துல பிடிச்சிக்கிறார். இந்த செய்தி வல்லாள மகாராஜாக்கு வரும்போது வல்லாள மகாராஜா கையேறு நிலைமைக்கு ஆளாகிறார். ஏன்னா நாடே அவங்க கைக்கு போயிடுது. அப்ப நாடே அவங்க கைக்கு போகும்போது அப்போ என்னென்ன முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, அதாவது ஏதுமற்ற நிலைமையில அவர் இருக்காரு. ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, எல்லா ஆடைகளையும் கலந்து விட்டு வெறும் பூணூலோட போய் வந்து ஒரு சரண்டர் ஆக வேண்டிய நிலையில இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்புகள் சொல்றாரு. வேற வழியே இல்லாமல் சமாதானமாயே தீர வேண்டிய சரணடை நிலைக்கு ஒரு ஆளாயிடுறாரு. அப்ப இந்த மாலிக் காஃபூர் என்ன செய்யறான்னா, இவர் வந்து ஏராளமான செல்வங்களை பறிச்சதோட மட்டும் இல்லாம மூன்றாம் வல்லாளனுடைய மகனான வீர விருப்பாட்சனை, அந்த சிறுவனை பிணை கைதியா பிடிச்சு இந்த டெல்லிக்கு அனுப்பி வச்சிடலாம். சோ வல்லாள மகாராஜாக்கு என்ன பிரச்சனைனா, மாலிக் காஃபூர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறாரு. அது மட்டுமல்ல, அப்போ வந்து இந்த மாலிக் காஃபூருக்கு மதுரைக்கு வரதுக்கு வழி தெரியல. வல்லாள மகாராஜாவையே கட்டாயப்படுத்தி உன்னுடைய மகன் பிணை கைதியா இருந்த காரணத்தினால இவரே வழிகாட்டி கூட்டி வர வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு ஆளாகிறார். அதுக்கு பிறகு வந்து இவங்க என்ன செய்யறாங்க, அலாவுதீன் கில்ஜி படைகள் வந்து தமிழ்நாட்டில் சூறையாடுறாங்க. தமிழ்நாட்டில் சூறையாடாலும் அலாவுதீன் கில்ஜிக்கு தமிழ்நாடு ஆட்சி செய்யற எண்ணம் கிடையாது. அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு மாலிக் காஃபூருடைய சூறையாடலுக்கு பிறகு ஒரு சில 10 ஆண்டுகள் கழித்து குஸ்ரோ கான் ஒருத்தனுடைய தலைமையில தமிழ்நாடு சூறையாடப்படுது. மூன்றாவதா ஒருவனுடைய தலைமையில் சூறையாடப்படுது, அவன் தான் உலு கான். அந்த உலு கான் தான் முகமது பின் துக்ளக் அப்படின்ற பேர்ல வந்து டெல்லியில வந்து சுல்தான் அமர்றான். அப்போ இந்த உலு கான் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால வந்து தென்னிந்தியாவோட 4 மாகாணங்கள் தான் டெல்லி சுல்தானேட்டோட இணைக்கப்பட்டிருக்குது. தேவகிரி, காம்ப்ளி, அப்புறம் தெலுங்கானா, இந்த மாதிரி பகுதிகளோட இந்த பாண்டிய நாட்டை மாபார் அப்படிங்கிற பெயரோடு முகமது துக்ளக் வந்து டெல்லி சுல்தானோட சேர்த்துறான். மாபார் அவங்க பேர் வைக்கிறாங்க. இங்க என்ன பண்றான், ஜலாலுதீன் அசம் ஷா அப்படின்ற ஒருத்தனை வந்து இங்க வந்து தன்னுடைய தளபதியா நியமிச்சு முகமது துக்ளக் ரூல் பண்றான். ஆனா முகமது பின் துக்ளக் வந்து தொடர்ந்து ஏராளமான படையெடுப்புகள் மேற்கொண்டதுனால துக்ளக் கிட்ட வந்து கஜானா காலி ஆயிடுது. மதுரையை வந்து யார்கிட்ட ஒப்படைச்சாலும் அவங்களுக்கு சம்பளம் தர முடியல. சோ ஜலாலுதீன் அசம் ஷா என்ன பண்றான்னா மதுரையை சுதந்திர நாடா அறிவிக்கிறான்.
முகமது பின் துக்ளக்குடைய கட்டுப்பாட்டிலே இல்லாம இவங்க தனி அரசர்களா வராங்க. இவங்க வந்து திருவண்ணாமலையும் கைப்பற்ற முயற்சி செய்யறாங்க. அப்போ வல்லாள மகாராஜாவுடைய அங்கதான் வல்லாள மகாராஜா வல்லாள மகாராஜா இருக்காரு. வல்லாள மகாராஜாக்கு திருவண்ணாமலை எப்படி கிடைக்குதுன்னா, இந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சண்டையில சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக போரிட்டு அவனுக்கு முடிசூட்டினதுனால அவரால் வழங்கப்படுறதுதான் திருவண்ணாமலை. சோ வந்து துவாரசமுத்திரத்தை வந்து அந்த உலுக்கான் அங்க ஏற்கனவே சேர்த்துட்டான். சோ மாபாரியும் சேர்த்ததுனால திருவண்ணாமலையிலிருந்து ஆட்சி செய்யறாரு. ஆனா திருவண்ணாமலையிலிருந்து ஆட்சி செய்தாலும் இவருடைய நிலப்பரப்பு வந்து கேரளா வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கு நமக்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. இப்ப இந்த மதுரையில் சுல்தான்கள் வந்த உடனே தமிழர்கள் சொல்லனாத கொடுமைக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா இங்க வந்து பாரம்பரிய இறை நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து வர சுல்தான்கள் மதுரை என்ன பண்றான், அவன் வந்து சிலை வழிபாட்டை குற்றம் நினைக்கிறான். அவன் வந்து இறைவன் ஒருவனே சொல்றான். ஆனா இங்க நம்முடைய நம்பிக்கைகள் என்னன்னா, இங்க இறைவன் ஒருவன் கிடையாது. நான் பிள்ளையார் கும்பிடுவேன், சிவனை கும்பிடுவேன், மாரியாத்தாவை கும்பிடுவேன், நான் வந்து எங்க தாத்தாவை கும்பிடுவேன், இங்க வந்து கல்லை வணங்குவேன், மரத்தை வணங்குவேன். இது என்னுடைய பிலீஃப். ஆனா இந்த பிலீஃப்க்கு அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. சோ அந்த நிலைமையில என்ன ஆகுது, வல்லாள மகாராஜா தொடர்ந்து இவங்களோட போரிட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு. இத ஜலாலுதீன் நசன் ஷாக்கு பிறகு வந்து ஒருத்த ஆட்சிக்கு வரும், பேர் அலாவுதீன் உத்தவ்ஜி. அலாவுதீன் உத்தவ்ஜிய வல்லாள மகாராஜா படைகள் கொன்னுடுறாங்க. சோ ரெண்டாவது சுல்தானை அவங்க கொண்டுட்டாலும் அவங்க வந்து மதுரை சுல்தான்களை விரட்ட முடியல. அப்புறம் மூன்றாவது ஒரு சுல்தான் வரும், நான்காவதா வராங்க. இதை வந்து ஒரு சுல்தான் வரும், அவன் பேர் கியாசுதீன் தம்கானின் பேரு. மதுரை அவன் வந்து நாலாவது சுல்தானா வரான். வல்லாள மகாராஜா என்ன செய்யறாரு, ஒரு பெரிய படையை திரட்டி 1,00,000 பேரோட போய் இன்றைக்கு திருச்சி சமயபுரம் இருக்குல்ல, அங்க கண்ணனூர் கோட்டையை வந்து அந்த மதுரை சுல்தான்கள் வசம் இருக்கு, அங்க போய் போரிட்டு அந்த கோட்டையை முற்றுகையிட்டு அந்த இடத்த ஜெயிச்சிடுறாரு. அப்போ உள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க, வல்லாள மகாராஜா கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கறாங்க. ஐயா நாங்க வந்து நாங்க சரணடைஞ்சிடறோம், எங்களுக்கு 14 நாள் அவகாசம் கொடுங்க, நான் வந்து மதுரையில இருக்க எங்க சுல்தான் கிட்ட கேட்டுட்டு சரணடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி கியாசுதீன் தம்கானிக்கு போகுது. அப்ப முதல்ல வந்து நம்ம வந்து கண்ணனூர் இழக்கிறோம், அடுத்ததான் மதுரை இழக்க போறோம். சோ நம்ம என்ன கனவு கூட வந்தோமோ நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த போர் நிறுத்தம் ஏற்றுக்கொண்டதுனால வல்லாள மகாராஜா என்ன பண்றாரு, ஓய்வா இருக்காரு. அப்ப படைகள்லாம் அங்க வந்து சிதறி கிடக்குது. சுமார் ஒரு 4000 பேரோட வந்து திடீர்னு அந்த கியாசுதீன் தம்கானி அவன் படைகளோட வந்து இந்த போர் நிறுத்தத்தை ஏற்று அமைதியாக இருந்த வல்லாள மகாராஜாவை திடீர்னு சூழ்ந்துட்டு அவரை கைது செய்யறாங்க. அவரை கைது செய்து அவர்கிட்ட வந்து நைச்சியமா பேசி அவருடைய செல்வங்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு மதுரைக்கு அழைச்சிட்டு போய் அவரை உயிரோடு கொன்று அந்த உயிரற்ற உடலுக்குள்ளே வந்து வைக்கோலை திணிச்சு மதுரை கோட்டையில மாட்டி வச்சாங்க அப்படின்ற செய்தியை இபான் பதூதா என்ற வந்து மொரோக்கோ நாட்டு பயணி பதிவு செய்யறாரு. ஆமா, இந்த இபான் பதூதா யாருன்னா இபன் பதூதா. இந்த இபன் பதூதா அதாவது முகமது பின் துக்ளக்காலே டெல்லியோட தலைமை காட்சியாக நியமிக்கப்பட்டவர். இவர் வந்து கியாசுதீன் தம்கானி இந்த சுல்தான் இருக்கா பாருங்க, இவனுக்கும் உறவினர். இவர் வந்து தான் நேர்ல பார்த்த காட்சிகளை இது மாதிரி வல்லாள மகாராஜா வந்து உயிரோடு தோலை வைத்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு டென்ட்ல இருக்காங்க. டென்ட்ல இருக்கும்போது இங்க வாழக்கூடிய பாரம்பரிய தமிழர்கள் அந்த பக்கம் வந்து நிறைய ஒரு சவுக்கு கட்ட மாதிரி கட்டையில எடுத்துட்டு போறாங்க. பார்த்தா வந்து அந்த கட்டைகளையே சீவி வந்து அவங்கள வந்து அதுல குத்தி வச்சது, அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அவன் தலையை துண்டிச்சு கொன்னது, இந்த பார்த்த அனைத்து செய்திகளையும் இபன் பதூதா பதிவு செய்திருக்காரு. என்னென்ன கொடுமைகளை கியாசுதீன் வந்து இங்க பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்களுக்கு செஞ்சான் அப்படிங்கிறத இபன் பதூதா என்ன சொல்லியிருக்காரோ அந்த வரலாறுகளை திரௌபதி திரைப்படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைகள் கொலை செய்யப்படுற விஷயம், பெண்கள் கொலை செய்யப்படுற விஷயம், அப்புறம் சிலை வழிபாட்டுக்கு எதிராக வந்து அவன் இருந்தது எல்லாமே திரௌபதி படத்துல பதிவாயிருக்குது. சோ இப்படியான கொடுமையான காலகட்டத்துல வந்து வல்லாள மகாராஜா வாழ்ந்திருக்காரு. அதனால வந்து வல்லாள மகாராஜாவுடைய காலத்துல வந்து கலை இலக்கியங்கள் பெருசா இல்லை. அவர் கோயில் திருப்பணிகள் பண்ணியிருக்காரு, திருவண்ணாமலைக்கு கோபுரம் கட்டியிருக்காரு. அப்புறம் இவ்வளவு இக்கட்டான சூழல்லையும் திருவண்ணாமலை ஆலயம் வந்து பல நூறு ஆண்டுகளாக பல நாள் கட்டப்பட்டது. ஆனால் வல்லாள மகாராஜா கொடுத்ததை போல பெரும் செல்வத்தை எந்த அரசரும் கொடுக்கல. ஆமா, நமக்கு 9 கல்வெட்டு கிடைக்குது. 30,000 பொண்ணை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுகள் இருக்கு. சோ இந்த இக்கட்டான நிலைமையிலையும் வல்லாள மகாராஜா வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்த வந்து அவருடைய சிவபக்தி நாடு எப்படி இருந்தது, இந்த விஷயங்களை வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த படத்துல என்ன மட்டும் ஒரு விஷயம் அது பதிவு செய்ய இடம் இல்லாம போச்சு அப்படின்னா,
இந்த வல்லாள மகாராஜாக்கு சிவபெருமானே திதி கொடுக்கிற நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் நடக்குது. அருணாச்சல புராணம் தான் திருவண்ணாமலையுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய புராணம். இந்த அருணாச்சல புராணம் வந்து சமஸ்கிருதம். இதை வந்து எல்லப்ப நாவலர்னு ஒருத்தர் வந்து தமிழ் மொழிபெயர்த்திருக்காரு. அதுல பல்வேறு சருக்கங்கள் வருது. அதுல ஒரு சருக்கத்துக்கு பேர் வல்லாள மகாராஜா சருக்கம். அந்த வல்லாள மகாராஜா சருக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லாள மகாராஜாவுக்கு சிவபெருமானே மகனாக பிறந்தாரு அப்படின்னு அந்த புராணம் சொல்லுது. அந்த புராணத்தில் இருக்கிற செய்திப்படி இன்றைக்கு வரைக்கும், அதாவது சிவபெருமான் பிறவாயாக்கை பெரியவன், ஆனா வல்லாள மகாராஜாவுக்கு ஒரு திதி கொடுக்குறாரு. அந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு மாசி மகம் தோறும் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க பள்ளிகொண்டாப்பட்டுங்கிற ஊர்ல துறிஞ்சலாறு என்று சொல்லப்படக்கூடிய கௌதம நதிக்கரையிலே அங்க சம்பந்தனூர் ஊர் ஒண்ணு இருக்கு. அந்த சம்பந்தனூர் ஊரில் வாழக்கூடிய வன்னியர்கள் சிவபெருமானுக்கு சம்பந்தம் கட்டுறாங்க. அதனாலதான் அந்த ஊருக்கு வந்து சம்பந்தனூர்னு பேரு. அந்த நிகழ்வு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா இங்க நடந்து வருது. அது மட்டுமல்ல, இந்த தை மாதத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி என்னன்னா, வல்லாள மகாராஜா வந்து போர்ல இருக்கிறார் இல்லையா, அவர் சாகரத்துக்கு மேல அண்ணாமலையாருக்கு ஓலை ஒன்று எழுதுறாரு. அந்த ஓலை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு தை மாசத்திலையும் ஒரு ஒட்டன் கோயில் பணியாளர் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன மூங்கில் கடியில ஒரு ஓலையை கட்டி அதை கொண்டு வந்து அண்ணாமலையார்கிட்ட காட்டுறது, அந்த ஓலையில் எழுதியிருக்க விஷயத்த வந்து அந்த கோயில் அர்ச்சகர்கள் படிக்கிறது. இந்த விஷயங்கள் உட்பட இன்னைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. சோ இந்த மண்ணோட பின்னி பிணைந்த, ஆனால் வெகு மக்களுக்கு தெரியாத ஒரு இந்த வல்லாள மகாராஜன் ஒருத்தர் தமிழ்நாட்டு ஆண்டதை யாருக்கும் தெரியாதே. அந்த வரலாற்றை வந்து திரௌபதி 2 திரைப்படம் சொல்லுது. இது வரைக்கும் வந்து வல்லாள மகாராஜாவுடைய வரலாறை பத்தி இமம் தண்டபாணி தேசிகர் வந்து 1937 ஒரு படம் எடுத்தா குறிப்பு வருது. அந்த படம் எதை பத்தியாதான் இருக்கணும்னா, அது புராணத்தை மட்டும் அடிப்படையா வச்சுதான் இருக்கணும். இந்த திரௌபதி 2 திரைப்படம் முழுக்க முழுக்க வரலாற்றை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். இப்ப நீங்க வந்து டெல்லி சல்தனேட்டோட இன்வேஷன் பத்தி சொன்னீங்க. அதுல என்னென்ன கொடூரங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்படம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம நேரடியா காட்ட முடியாது, ஆனா சில விஷயத்த ரொம்ப மேனிபுலேட்டிவா காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த படத்திலே ரொம்ப உங்களை வியக்க வச்ச ஒரு காட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று பதிவு மிக்க சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை இவ்வளவு சிறப்பா ஒரு படமா ஆக்கி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அது என்ன காட்சி? இது உண்மையில காட்சியோ இல்ல ஒரு சம்பவமா? அது நீங்க அதாவது இது எனக்கு ஒவ்வொன்றுமே அதாவது இந்த தமிழ்நாட்டோட வரலாறு தெரிஞ்சவங்க ஒவ்வொரு காட்சியிலுமே கனெக்ட் ஆவாங்க. இதுல வந்து நான் 2-3 விஷயங்கள் சொல்றேன். கோச்சங்க சோழ நாயனார், அந்த கோச்சங்க சோழ நாயனார் வந்து அவர் இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிறந்தா அவர் வந்து பெரிய உலகாலும் அரசன் ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால அவர் தாய் என்ன பண்றாங்க, பிரசவத்தை தள்ளி போடுறதுக்காக தலைகீழாலாம் நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் பிறந்தாரு, உங்க தாய் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து கோச்சங்க சோழ நாயனாருடைய புராணத்துல வருது. அந்த காட்சியை அவர் வச்சிருக்காரு. இந்த வீரசிம்ம காடவராயன் அப்படின்னு வந்து ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி, அந்த வீரசிம்ம காடவராயன் வந்து இந்த மாதிரி பிறக்கிறாரு அப்படிங்கிற அந்த கோச்சங்க சோழ நாயனாருடைய புராணத்தை அதுல வச்சிருக்காரு. இன்னும் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன். இந்த வந்து முகமது பின் துக்ளக் சொன்ன இல்லைங்களா, இந்த முகமது பின் துக்ளக்குடைய சகோதரி மகன் பேரு பஹாவுதீன் குர்ஷாப். இவன் வந்து குல்பர்கா பகுதியினுடைய ஆளுநராக இருக்கான். இந்த முகமது துக்ளக் வந்து நல்லவனா கெட்டவனா முட்டாளா அறிவாளியா இப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நிறைய தாறுமாறு தர்பார். இதே டெல்லியில இருந்து தலைநகர தேவகிரிக்கு மாத்துறது, மக்கள் அங்க நடந்து விட்டுருக்கோம், பாதி பேர் செத்துட்டான், மீதி திரும்பவும் அங்க போன்னு சொல்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணதுனால இந்த முகமது துக்ளக் வந்து சகோதரி மகனான பஹாவுதீன் குர்ஷாப் எதிர்க்கான். அப்போ எதிர்க்கும் அவங்க கிட்ட நிறைய செல்வமும் இருக்கு. இப்போ துக்ளக் படைகள் வந்து குர்ஷாப் கிட்ட மோதுறாங்க. பஹாவுதீன் குர்ஷாப்பால ஜெயிக்க முடியல. அவன் என்ன பண்றான், துவாரசமுத்திரத்துக்கு பக்கத்து தேசமான காம்ப்ளி தேசத்துல சரணடைறான். அந்த காம்ப்ளி தேசம் வந்து இந்து மன்னரால் ஆளப்பட்ட தேசம். அவர் வந்து இவங்க அப்போதைய இந்து மன்னர்கள் எல்லாமே இந்த ஒரு அந்நிய படையெடுப்புக்கு எதிராக தான் மனநிலை இருக்காங்க. ஆனாலும் தங்களிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்களை அவர் காப்பாத்துறாரு. அப்ப துக்ளக்குடைய படைகள் வருது, 2 முறை படைகளை தோக்கடிக்கிறாரு. 3வது முறை ஃப்ரெஷ் ட்ரூப் வரும்போது இந்த காம்ப்ளி தேவாவால வந்து ஒன்றும் பண்ண முடியல, கோட்டையில போய் முடங்கிக்கிறாரு. அதுக்கு முன்னால என்ன பண்றாரு, தன்கிட்ட அடைக்கலமா இருந்த பஹாவுதீன் குர்ஷாப் அவனுடைய குடும்பத்தாரை வல்லாள மகாராஜா ஒப்படைக்கிறாரு. 1 மாசம் முற்றுகைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்றாரு, காம்ப்ளி தேவோட ஆலோசனைப்படி அவருடைய அரண்மனையில் இருந்த கோட்டைக்குள்ள இருந்த அனைத்து பெண்களும் தீக்குடித்து தற்கொலை செய்யறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வெளியே வந்து போரிட்டு சாகுறாங்க. மீண்டும் வந்து துக்ளக்குடைய படைகள் வந்து துவாரசமுத்திரத்தில் சண்டை போட்டு இந்த பஹாவுதீன் குர்ஷாப்பை பிடிச்சிட்டு போய்
அவனையும் உயிரோடு தோலை வைத்து கொன்றதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய சதை பகுதியை அரிசி வைத்து சமைத்து குர்ஷாப்புடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுத்தாங்க அப்படிங்கிறது டெல்லி சுல்தானேட் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை பதிவாயிருக்கு. இந்த நூல்ல டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இந்த நீங்க பஹாவுதீன் குர்ஷாப்னு நெட்ல அடிச்சு பார்த்தாலே இந்த செய்தி வரும். இந்த செய்தியை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு தமிழக மக்கள் அறிந்திராத ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ நம்ம பேசுற வல்லாள மகாராஜா 3ஆம் வல்லாளன். இவருக்கு சில பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அதை 7வது அரசராக இருப்ப 2ஆம் வல்லாளன். 2ஆம் வல்லாளன் தான் இந்த ஹொய்சாளர்களே மிக முக்கியமான அரசரா கருதப்படுறாரு. அந்த 2ஆம் வல்லாளனுக்கு ஒரு மெய்காவல் படை இருக்கு. அதாவது பாண்டியர்களுக்கு ஆபத்து உதவிகள், சோழர்களுக்கு வேலைக்கார படை போல இவர்கள் இந்த ஹொய்சாளர்கள் படையை வச்சிருக்காங்க. அது கருட படைன்னு பேரு. அந்த கருட படைக்கு கோரலட்சுமணான்னு ஒருத்தர் தலைவர். இந்த 2ஆம் வல்லாளன் வயது மூப்பின் காரணமா இறந்தப்ப கோரலட்சுமணா அவருடைய மனைவி சுக்லாதேவி உள்ளிட்ட 1000 பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க விசுவாசத்தை காட்டுறதுக்காக. சோ ஒரு மன்னருக்கு ஒரு பாதுகாப்பு படை இருக்கு. மன்னர் சாகும்போது அவங்களும் செத்துருவாங்க. இந்த வரலாறு நம்ம கல்வெட்டு கிடைக்குது. இதையும் திரௌபதி 2 திரைப்படத்துல மோகன் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பெருசா அறிஞ்சிராத ஒரு அரச வம்சம் சம்புவராயர். இந்த ராஜநாராயண சபை இவங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்னா, இது ஏன் தமிழக மக்களுக்கு பரவலா தெரியலன்னு தெரியல. இப்போ இந்த மதுரை சுல்தான்கள் ஆட்சியில இந்த சுல்தான்களோட கொடுமைகளாக பாதிக்கப்பட்டவன் எங்க போவான்? அவன் உயிர் வாழறதுக்கு இடம் வேணுமே. இந்த சம்புவராயர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில 5 ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் நடத்திருக்கான். 5 நாள் புகலிடங்கள் ஆரம்பிச்சு அதாவது இப்போ ஜாதி பார்க்க பாராமல் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரையும் அடைக்கலம் கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாத்திருக்கான். அந்த சம்புவராய மன்னர்கள் இந்த காட்சியில இடம்பெறாங்க. அப்புறம் தமிழக வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர்கள் காடவராயர்கள். இந்த காடவராயர்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோப்பெருஞ்சிங்கன் தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடுங்கிற பேரை 1200-300 காடவராயர்கள் தன்னுடைய கல்வெட்டுகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதுல காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் தன்னை பல்லவகுல பாரிஜாப்தம்னு கல்வெட்டுகளை பதிவு பண்ணியிருக்கான். அது மட்டுமல்ல, 3ஆம் ராஜராஜனை சேந்தமங்கலத்தை சிறை வச்சிருக்காங்க. செஞ்சி பக்கத்துல இருக்க அன்னமங்கலத்தை சிறை வச்சிருக்காங்க. இந்த அன்னமங்கலத்துல 3ஆம் ராஜராஜன் சிறை வைக்கப்பட்ட பகுதியில ஒரு சிற்பம் காணப்படுது. ஒரு சிங்கம் ஒன்று யானையை வீழ்த்துவது போன்ற சிற்பம். அந்த சிங்கத்தோட புருவத்துல சொக்க பல்லவன் வாய் செல்லும் வன்னியர் மணாளன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. சோ இந்த கல்வெட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் சொக்க பல்லவன் தன்னை சொல்லிக்கிறான். தன்னுடைய வாய்க்குள்ள போற வன்னியர் மணாளன் அப்படின்னு 3ஆம் ராஜராஜன் சொல்றான். நான் சொல்றது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தமிழ் பேசுற தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சோழர்களை தமிழர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் நடந்துட்டு வருது. ஆனால் அதே போலவே பல்லவர்களும் தமிழர்கள் அல்ல என்று தவறான பிரச்சாரம் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் தன்னை பல்லவன் அப்படின்னும் சோழனை வன்னியர் அப்படின்னும் ஒரு கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்கான். நாம் இந்த கல்வெட்டுகளையோ இந்த வரலாற்று சான்றுகளையோ புறக்கணிப்போமானால் காடவராயர்களும் பல்லவர்களும் சோழர்களும் இவங்க தமிழர்கள் இல்லை என்று தவறான ஒரு வாதத்துக்கு இது இட்டுட்டு போகும். எனவே இவர்கள் தமிழர்கள் என்பதற்கான சான்றையும், இனி கர்நாடகத்தில் ஆட்சி செய்தார்களும் ஹொய்சாளர்கள் வேளிர் என்பதையும், பல்லவர்கள் தமிழர்கள் என்பதையும், காடவராயர்கள் தமிழர்கள் என்பதையும், இவர்கள் பள்ளிகள் எனப்படும் வன்னியர்களாகிய பச்சை தமிழர்கள் என்பதையும் திரௌபதி 2 திரைப்படத்திலே மோகன் காட்டியிருக்காரு. இது தமிழ் தேசியத்துக்கான திரைப்படம், இந்த சனாதன தர்மத்துக்கான திரைப்படம். ஒரு குறிப்பிட்ட ஜாதி சம்பந்தப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படமா திரௌபதி 2 ஏன் பார்க்கப்படுது? 1. 2வது, இது கூடவே நீங்க சொன்ன அந்த சர்ச்சையும் படம் பார்த்துட்டு வெளில வரும்போதே மக்களுக்கு எழுது. இது ஒரு நேரடியா அரசியல் சார்ந்து பேசக்கூடிய கருத்தை வரலாற்று சூழல்களோட சேர்த்து புனைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? இதுல அதாவது அவர் எங்க புனை வச்சிருக்காருன்னா, திரௌபதி 1 படம் எடுத்தாரு. அந்த திரௌபதி 1 படத்தை அதனுடைய தொடர்ச்சியா இதை கொண்டு வர்றாரு. தொடர்ச்சியா கொண்டு வரும்போது இன்னைக்கு வக்ஃப் வாரியத்துல ஒரு இந்து கோயில்கள்லாம் இருக்கிறது, இந்த பிரச்சனையை முன் வச்சு அங்கிருந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி கொண்டு வராரு. இவர் எந்த ஜாதி அடையாளத்தையும் படத்துல காட்டவே இல்லை. எந்த இடத்துலையுமே இவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு காட்டவே இல்லை. ஆனால் காட்டியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் பல்லவர்களோ சோழர்களோ தமிழர்களே கிடையாதுன்னு ஒரு பிரச்சாரம் வரும்போது
நீ அவனை பள்ளி வன்னியன்னு காட்டினாதானே அந்த சந்தேகம் தீரும். ஆனா வந்து தன் மீது இப்படியான ஒரு பழி சுமத்தப்படுவதாலே மோகன் அந்த விஷயத்தை காட்டாம தவிர்த்துட்டாரு. இந்த படம் வந்து அப்படியான இப்ப நிறைய இந்த புது புது டெக்னிக்கல் வார்த்தைகளை சொல்றாங்களே, அந்த மாதிரி எந்த அரசியலையும் பேசல. இவர் வந்து ஒரு இதுவரை தமிழக மக்கள் அறிந்திராத ஒரு வரலாற்றை சொல்லியிருக்காரு. அந்த வரலாற்றை நிகழ்காலத்தோட கனெக்ட் பண்றதுக்கு சில புனைவுகள் சொல்லியிருக்காரு. இது யாருக்கு எதிரான படமும் கிடையாது. இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரமும் இதுல மேற்கொள்ளப்படல. வெளியே இருந்து வந்தவங்க நமக்கு என்னென்ன கொடுமைகள் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வந்து மதுரை சுல்தான்களாலே வந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டதுக்கு நமக்கு சான்றுகள் இருக்குது. மதுரை சுல்தான்கள் வந்து இந்த மாதிரி அப்பாவி மக்களை எப்படி எல்லாம் வந்து சித்திரவதை பண்ணி கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இதை ஒரு வரலாற்றை சொல்லியிருக்காரு, தைரியமா சொல்லியிருக்காரு.